எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் சூப்பர் யம்மியான கிராப் ரோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா மசாலா போட்டு காரசாரமாக சூப்பராக இந்த கிராப் ரோஸ்ட் இருக்கும். ரொம்ப சுவையான இந்த கிராப் ரோஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல புளி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பெப்பர்கார்ன்ஸை இடித்து தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இடித்து சேர்க்கும் போது செம மணமாக ரொம்ப ருசியாக இருக்கும். அடுத்தது பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும் சீ ஃபுட்டுக்கு. இப்போது இதில் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம் விழுது சேர்த்துக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. அரைச்சது தான் சேர்த்துக்க போகிறோம். நறுக்கணும் பண்ணணுன்னு கூட எதுவுமே கிடையாது. இப்போது இந்த வெங்காய விழுது நல்லா குக் ஆகணும். ஒரு 3-4 மினிட்ஸாவது குக்காக விட்டுருங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். அடுத்தது தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி விழுதில் மசாலாவையும் சேர்த்துக்க போகிறேன். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி விழுதில் எல்லாமே நல்லா சேரணும், சமமாக சேரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எண்ணெய் பிரிகிற வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா விட்டுருங்க, குக் ஆகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிராப் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கிராப் மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ எல்லாத்துலேயும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இதில் இந்த இடித்த பெப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்க போகிறேன். நல்லா காரமாக கடைசியில் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போது இது கிராப் ரோஸ்ட் ரெசிபி இல்லைங்களா, அதனால் இன்னும் திக்காகணும். ஸோ அதனால் நான் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா திக்காகிற அளவுக்கு விட போகிறேன். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இதை விட போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக திக்காகிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவி அவ்வளோதான். செம்ம யம்மியாக இருக்கும் அந்த கிராப் ரோஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.